ஃப்ரெண்ட்ஸ் இவர் தன்னுடைய மனைவி கூட நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப அந்த பொண்ணு அங்க பாருங்க உங்க தங்கச்சின்னு ஒன்று திரும்பி பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. அப்ப அந்த பொண்ணுடைய புருஷன் இன்னும் சோறாக்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நான் ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேனா, நீ ஒழுங்கா வீட்டுக்கு போய் எனக்கு தேவையானதை சமைச்சு வைன்னு சொல்லி திட்டிட்டு அங்கே இருந்து கிளம்பி போயிடுறாரு. உடனே பாத்தீங்களா உங்க தங்கச்சியை எப்படி குடும்பப்படுத்துறான்னு, வாங்க போய் கேட்கலான்னு சொல்லும்போது அவ என்ன மீறி போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டா, எங்க அப்பா சொல்ற வார்த்தை கூட கேட்கல, அவ எப்படி போனா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஆனா இந்த பொண்ணுக்கு மனசு கேட்கவே இல்லை. உடனே அங்கே போயிட்டு அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, கவலைப்படாத உனக்காக நான் இருக்கேன், வா உன் வீட்டுக்கு போகலாம், உன் புருஷங்கிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வா உன் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. அதுக்கு முன்னாடி அவர் தன்னுடைய அப்பா கூட வந்து ஏன்டா என் தங்கச்சி மேலே கையை வைக்கிறேன்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிடாரு. அவள் ஏன் பொண்டாட்டி, நான் என்ன வேணாலும் பார்ப்பேன், நீங்கள் யாரா கேட்குறதுன்னு சொன்னோன்னே அவள் எங்கள் வீட்டு பொண்ணுடா, நாங்கள் கேட்காம யாரா கேட்பா, எங்கள் வீட்டு குல தெய்வண்டா அவன் சொல்லிட்டு இருக்கும்போது, அப்பா தன்னை நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்கன்னு சொன்னோன்னே அந்த பொண்ணுடைய அப்பா அழுவாதமா உனக்காக நாங்கள் எல்லாரும் இருக்கோம், இதுக்கப்புறம் இவன் கூட இருந்து நீ கஷ்டப்பட வேண்டாம், வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி தன்னுடைய பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாரு.